அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஹம்ஸ இன்னவுடைய ஹம்ஸாவிற்கு இஃப்தஹ் நீ ஃபதஹ் செய். லி சத்தி மஸ்தரி பகரமாவதின் காரணத்தினால், மஸ்தருக்கு பகரமாவதின் காரணத்தினால், அன்ஹா அதை தொட்டும், வஃபி கெய்ரி அது அல்லாததிலே இல்லாட்டி மற்றவற்றிலே, பில்லாமி மேலும் லாமை கொண்டும், இக்சிர் நீ கசர் செய். அப்போ அண்ணன் படிக்கணுமா இல்லாட்டி இன்னன் படிக்கணுமா அப்படின்னா, இன்னக்கு பின்னாடி வர இன்னவும் இன்னவுடைய இஸ்மும் இன்னவுடைய ஹபரும் மஸ்தருடைய ஸ்தானத்தில் இருந்துச்சுன்னா அதை அண்ணன் படிக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. மஸ்தருடைய இடத்துல அது இருந்தால் அண்ணன் படிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அதான் ஃபிகைரி, அப்படி இல்லை அப்படின்னா இன்னன் படிக்கணும். பில்லாமி அப்போ லாம் இந்த இன்னவுக்கு பின்னாடி உள்ள வாசகத்தில் லாம் இருந்தாலும் இன்னன்னு படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல ரெண்டு விஷயம். ஒன்றாவது, மஸ்தருடைய ஸ்தானத்தில் இன்னவும் அதனுடைய இஸ்மும் அதனுடைய ஹபரும் இருந்தால் அது இன்னன் படிக்காமல் அண்ணன் படிக்கணும். அது அல்லாத இடங்களில் இன்னன் படிக்கணும். அப்புறம் இந்த இன்னவுக்கு பின்னாடி லாம் இருந்துச்சுன்னா அப்பையும் இன்னன் படிக்கணும். அது சொல்கிறாங்க. ஹம்ஸா மஃபூல் இஃப்தஹ். இந்த ஹம்ஸாங்கிறது இஃப்தாங்கிறதுக்கு மஃபூல். இஃப்தா ஃபாயில் ஒரு ஃபாயில், ஹம்ஸா மஃப்தக். ஃபாயில் யார்? நீ. அப்போ அந்த தான் ஃபாயில். இன்னல் முகஸ்ஸரத்தை, அப்போ கசர் செய்யப்பட்ட இன்னவுக்கு நீ என்ன பண்ணு? இஃப்தஹ் நீ ஃபதஹ் செய். லி சத்தி அதாவது லி நியாபத்தின் பகரமாவதின் காரணத்தினால், மஸ்தரின் அன்ஹா அதற்கு அதை தொட்டும், மஸ்தர் பகரமாவதினால் அதை தொட்டும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இது அந்த இன்னுடைய இஸ்மும் இன்னுடைய ஹபரும். அதாவது இன்னவை தொட்டும், வ மஅமூலைஹா அதனுடைய ரெண்டு மஅமூலை தொட்டும். அப்போ ரெண்டு மஅமூல் எது? இன்னுடைய இஸ்மு, இதனுடைய ஹபரு. அந்த மஅமூலை தொட்டும் மஸ்தரு பகரமாவதின் காரணத்தினால் அப்போ நீ அண்ணன் என்று நீ என்ன பண்ண? ஃபதஹ் செய் அப்படிங்கிறாங்க. அதாவது இதாக்கான தாகி இருந்தால், ஹிய அந்த இன்னவும், ஓ மஅமூலாஹா அதனுடைய ரெண்டு மஅமூலும், அதாவது அதனுடைய இஸ்மும் அதனுடைய ஹபரும் ஆகியிருந்தால், ஃபி மஅனல் மஸ்தரி மஸ்தருடைய அர்த்தத்திலே ஆகியிருந்தால், ஃபதஹ்த நீ ஃபதஹ் செய்வாய். ஹம்ஸத்தஹா அதனுடைய ஹம்ஸாவிற்கு நீ ஃபதஹ் செய்வாய். அதனுடைய ஹம்ஸாங்கிறது அது இந்த இப்படி இருக்குதா? இப்போ இது ஜேர் ஜபர் எதுவுமே இல்லாமல் இருக்குது. அப்போ இதுக்கு என்ன பண்ண? ஃபதஹ் செய். அதனோட ஹம்ஸாவிற்கு நீ என்ன பண்ண? ஃபதஹ் செய்வாய். உதாரணமாக, பலகனி என்னை அடைந்தது. பலகனி என்னை அடைந்தது. அன்னக நிச்சயமாக நீ, ஃபாலிலுன் சிறப்பானவன் என்ற விஷயம் என்னை அடைந்தது. இது ஏனெனில் மானாகு அவனோட மானாவாகிறது. ஏன் அப்படின்னா, அண்ணன் ஏன் படிக்கணும் அப்படின்னா அதனுடைய மானாவாகிறது. பலகனி ஃபலுலுக்க உன்னுடைய சிறப்பு என்னை அடைந்தது என்பதாக இருக்கும். அப்போ ஃபலுலு இந்த அன்னக்க ஃபாலிலுன் அப்படிங்கிறது மஸ்தர் அவ்வலாக இருக்குது. அப்போ மஸ்தருடைய இடத்துல அது நிகழ்ந்திருக்கு. அதனால் அண்ணன் படிக்கணும். அன்னக்க ஃபாலிலுன் அப்படிங்கிற இதனுடைய அர்த்தம் ஃபலுலுக்க அப்படிங்கிறதுடைய இதுவும் இந்த அர்த்தமும் ஒன்று தான். அப்போ அதனால் மஸ்தர் மாதிரி இருக்கிறதுனால, மஸ்தர் தான் மஸ்தரை போன்ற தவிர் செய்யப்பட்ட மஸ்தர் போன்று இருப்பதனால அண்ணன் அப்படின்னு படிக்கணும். இப்போ கெய்ரி மற்றவற்றிலே, அதாவது இக்சிர் நீ கசர் செய். ஹம்ஸத்தை இன்னுடைய ஹம்ஸாவிற்கு நீ கசர் செய். ஃபி கெய்ரி நியாபத்தின் மஸ்தரின் நியாபத்தி மஸ்தரின் அன்ஹா அதை தொட்டும்
மஸ்தர் பகரமாகாததிலே நீ இன்னுடைய அம்ஜாவிற்கு நீ கசர் செய். அப்போ மஸ்தருடைய இடத்துல அது இல்லை அப்படின்னா நீ இன்னுன்னு படிச்சுக்கோ. தாலிக்க அதுவாகிறது மிஸ்லு தக்க நிகழ்வதைப் போல. ஃபி இப்திதாயில் கலாமுடைய ஆரம்பத்திலே நிகழ்வதைப் போலவாக இருக்கும். நஹு உதாரணமாக இன்னா அன்சல் நாகு. இங்கே ஏன் இன்னான்னு படித்தோம் அப்படின்னா வார்த்தை எங்கேருந்து ஆரம்பிக்குது. வார்த்தை எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா ஒரு ஃபுல் ஸ்டாப்புக்கு அப்புறம் கூட இருக்கலாம். வார்த்தை தொடங்கும் இடம் வார்த்தை தொடங்கும் இடத்தில் இருப்பதனால அது இன்னா அப்படின்னு நம்ம படிக்கணும். இன்னா நிச்சயமாக நாம் அன்சல் நாகு அதை இறக்கி வைத்தோம். நஹு உதாரணமாக அடுத்த உதாரணம் சொல்கிறாங்க. அலா அறிந்து கொள்ளுங்கள். இன்ன அவுலியா அல்லாஹி. அல்லாஹ்வுடைய அடியார்கள் அவுலியாக்களுக்கு லா ஹவுஃபுன் அலைஹிம் அவர்கள் மீது எந்த பயமும் இல்லை. வலாகும் அவர்களிலே யஹ்ஸனூன கவலைப்படுபவர்களாக இல்லை. அப்போ அலா அர்ஃபு தன்பீகு இன்ன அர்ஃபு தைக்கிது. அப்போ இங்கே இன்னன்னு படிக்கணும். ஏன்னா வார்த்தையோட தொடக்கத்தில் இருக்குது. அப்படி முன்னாடி அலா இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன பதில் சொல்கிறது? இப்போ லம் தஃபல் ஃபயல் தான் இருக்குது அப்படின்மா. அப்போ லம் இருக்கு அப்படின்னா சரியான பதில் இது இல்லை. இருந்தாலும் இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறேன். இது வார்த்தையோட தொடக்கம்தான் தெரியுது. இருந்தாலும் ஒரு தத்துவ ரீதியான பதிலை சொல்லணும். அலா முன்னாடி இருக்குது அப்படின்னா அது தேடுனா கண்டுபிடிக்க பெரிய விஷயம் இல்லை. ஓகே, அடுத்து லா ஹவுஃப் முடிஞ்சு. அது பகுதல் கசமுக்கு பின்னாலும் இன்னொன்று என்ன பண்ணுவேன் இன்னோடைய அம்ஜாவிற்கு நீ கசர் செய். நகுதாரமாக யாசீன் வல் குர்ஆனில் ஹக்கீம். அப்போ குர்ஆன் வாவுல் கசமுடைய வா வந்திருக்கு குர்ஆன் மீது சத்தியமாக. அப்போ அதனால் இன்னக்க அப்படின்னு படிக்கணும். இன்னோடைய அம்ஜாவிற்கு கசர் செய்ய வேண்டும். இன்னக்கலமினல் முர்சலின். ஓகே, அப்போ இங்கேயே என்னென்னு படித்தோம்? முன்னாடி கசம் இருக்குது, அதனால் நம்ம என்னென்னு படித்தோம். வன் தக்கல் மஹ்கியத்தன். அது மஹ்கியாக நிகழ்ந்தால் இன்னோடைய அம்ஜாவிற்கு நீ கசர் செய். அது மஹ்கியத்தன். மஹ்கியத்தன் என்ன அப்படின்னா அவன் சொன்னான். என்ன சொன்னான்? அப்போ உதாரணத்துக்கு நகுதாரணமாக கால அவன் சொன்னான் இன்னி அப்துல்லா நிச்சயமாக நான் அல்லாவுடைய அடியாராக இருக்கும். அப்போ கால அவன் சொன்னான். அவன் என்ன சொன்னான்? அந்த என்ன சொன்னான்ங்கிற இடத்துல நிகழ்கிறது மஹ்கியா. இப்போ கதை கூறப்பட்டது. அப்போ காலவுக்கு பின்னால்னு சிம்பிளாக சொல்லிட்டு போயிடலாம். காலவுக்கு பின்னால் இன்னி என்று படிக்க வேண்டும் அப்படின்னு வேறு கித்தால படிச்சிருவான். அப்போ மஹ்கியாக இருக்கும் பொழுது அப்போ என்ன பண்ணும்? அது மஹ்கியாக நிகழ்ந்தால் அப்போ இன்னன்னு படிக்கணும். ஒருத்தன் இந்த மாதிரி சொன்னான் அப்படின்னு ஒருத்தன் இந்த மாதிரி சொன்னான்ட்டு அவன் சொன்னதை பின்னாடி வரிசையாக அடுக்கிறோம்ல, அது பேர் தான் மஹ்கியா. அடுத்து வபில்லாமி லாமை கொண்டு இக்ஸிர் நீ கசர் செய். அதாவது இக்ஸிர் நீ கசர் செய். இதா வக்கத்து பகுதகா அதற்கு பின்னால் நிகழ்ந்தால் லாமு நிகழ்ந்தால். நகுதாரமாக வல்லாவாயிரவன் எவலும் அறிவான். இன்னக்கு நிச்சயமாக நீ ல ரசூலுஹு அவருடைய தூதராக இருக்கும். அப்போ லாம் இருக்குது இங்கே. இப்போ அந்த இன்னவுக்கு பின்னாடி லாம் இருக்கிறதுனால இது இன்னன்னு படிக்கணும். அதில் அவுசனு நல்லதாகிறது இல்கா செய்வதாக இருக்கும், அதாவது புறக்கணிப்பு தான் இருக்கும். இன் யுஜதுன அதிகமாக்கப்பட்டால் மாவை ஜாய்தாவான மாவை சேர்த்தால் அப்போ இலுகா செய்வது நல்லதாக இருக்கும். அவ்வளவு ஹஃப தஃபீஃப் செய்தால் இலுகா செய்வது நல்லதாக இருக்கும். இன்னவை தஃபீஃப் செய்தால் இலுகா செய்வது அதாவது புறக்கணிப்பது அமலை புறக்கணிப்பது நல்லதாக இருக்கும். நகுதாரணமாக இன்குள்ளு லமா என்பதை போல. அப்போ வகுசன இலுகா வயிறு நல்லதாக இருக்கும். அதாவது இலுகா உ ஹாதிஹில் அஹ்ருஃப சித்தத்தி
இந்த 6 எழுத்துக்களை இலுகா செய்வது நல்லதாக இருக்கும். அதாவது கஃபஹுன்ன அவைகளை தடுப்பது. இந்த 6 எழுத்துக்களையும் தடுப்பது. இன்ன, அன்ன, கன்ன, லை, தலாக்குன்ன தடுப்பது. அனில் அமலை விட்டும் தடுப்பது நல்லதாக இருக்கும். இன் யுஜதுன மாவை அதிகப்படுத்தப்பட்டால், அதாவது இது அதுகழ்த்தமா ஜாயிதாவனை மாவை இணைத்தால், அதோட அந்த இன்ன அன்னோட மாவை ஜாயிதாவன மாவை நீ நுழைத்தால், அல்ல ஹாதியில் அவுர்ஃபி சித்தத்தி இந்த 6 எழுத்துக்களின் மீது பல அவுசனு நல்லதாகிறது. இலுகா உண்ண அந்த எழுத்துக்களை இலுகா செய்வதாக இருக்கும். கௌலி தலா அல்லாதோட சொல்லி போல குல் நபியை நீ சொல்லுகிறாக, இன்னமான பசரும் மிஸ்லுக்கும் நான் உங்களை போன்று மனிதனாக இருக்கும். அப்போ இன்னொரு பக்கத்தில் மா நுழைஞ்சிருக்கு. மா நுழைஞ்சதுனால இந்த எண்ணெய் வந்து அமல் செய்யாது. யூகா வகி அளிக்கிறான் இல்லை எனக்கு. இன்னமா இலா ஹுக்கும் இலா ஹக்கம்னு படிக்கக்கூடாது. ஏன்னா இன்னொரு பக்கத்தில் மா நுழைஞ்சிருக்கு. மா நுழைஞ்சதுனால இன்னும் வந்து அமல் செய்யாது. அப்போ இன்னும் அன்னமா இலாஹுக்கும் இலாஹுன் வாஹிதுன். அப்போ இலாஹுக்குன்னு படிக்கணும். ஒருவேளை மா இல்லை அப்படின்னா என்ன படிப்பீங்க? இலாஹக்குன்னு படிப்பீங்க. அப்போ மா நுழைஞ்சதுனால அன்னவுடைய அமல் இல்லாமல் போய்விடுகிறது. கௌலுத்தலா அல்லாத்தோட சொல்லி போல அன்னமா இசாக்குனல் மௌத்தி அவர்கள் இழுத்து வரப்படுவதெல்லாம் மௌத்தின் பக்கம்தான். அப்போ அன்னவாக இருந்துச்சுன்னா, அதாவது இந்த மா இல்லை அப்படின்னா முதல்ல ஃபாலில் வந்து நுழையாது. அப்போ மா நுழைஞ்சதுனால அதுக்கு வந்து அமல் இல்லை. கதுருவிய சில வேளை நிச்சயமாக ஓதப்படுகிறது. பில் வஜிகினி 2 முறையில் படிக்கப்படுகிறது. கவுலு நாபியாவுடைய சொல் 2 முறையில் படிக்கப்படுகிறது. காலத்து அவள் சொன்னால், அலா அறிந்து கொள்ளுங்கள், லைத்தமா ஆகியிருக்க வேண்டுமே, ஹாதல் ஹமாம இந்த புறாக்கள், இல்லாட்டி ஹாதல் ஹமாமுன்னு படிக்கலாம், இல்லாட்டி ஹமாமன்னு படிக்கலாம். இந்த புறாக்கள் லனா நமக்குரியதாக ஆகியிருக்க வேண்டுமே, இலா ஹமாமத்தினா நம்முடைய புறாக்களோடு நமக்குரியதாக ஆகியிருக்க வேண்டுமே, அவளின் நிஸ்பகு அதில் பாதி நமக்குரியதாக ஆகியிருக்க வேண்டுமே, கதி அது நமக்கு போதுமானதாகும். அப்போ இங்கே ஒரு ஏற்பக்கப்பட்டிருக்கு. காலத் ஃபேலமின் ஃபைலு அலா தன்பீக லைத்தமா தமன்னி ஹாதா வந்து இந்த மா இல்லை அப்படின்னா இதை வந்து என்ன பண்ணுறோன்னா, இந்த மா இருக்குல்ல, மா இருந்தால் அமல் செஞ்சு கொடுக்கக்கூடாது. ஆனால் இந்த ஹமாம அப்படின்னு படிக்கிறப்ப இந்த லைத்தவுக்கு அமல் செஞ்சு கொடுக்குறார்கள். மா இருந்தும் என்ன பண்ணுறாங்க, அமல் செஞ்சு கொடுக்குறாங்க. ஹமாமு அப்படின்னு படிக்கிறப்ப இதை வந்து அமல் செய்யலை. ஏன்னா முப்ததா ஹபரா மாறிடும். ஹாதா முப்ததா, ஹமாமு பதில். இதே அமல் செஞ்சு கொடுத்தா அப்போ எப்படி படிக்கணும்? ஹாதா லைத்தவுடைய இஸ்மு, ஹமாம பதில். லனா ஜார் மஜ்ரூர், இலா ஜார் மஜ்ரூர், ஹமாமத்தினா ஜாரு மஜ்ரூர் முலாஃபுனா முலாஃப்லேயே அவு அத்துஃபு நிஸ்பு மௌத்துஃப் முலாஃபு முலாஃப்லேயே ஃபகத் ஃபேல் மிர்ஃபாயில் இஸ்ம் ஃபேல் எனக்கு போதுமாகும் அப்படின்னு அர்த்தம். சரி, அப்போ ஹமாம அப்படின்னு அமலை லைத்தமாக மா சேர்ந்துருக்கப்போ அமல் செய்கிறாங்க. இல்லாட்டி ஹமாமும் அமல் செய்யலை. இதுதான் இந்த பைத்தில் உள்ள விஷயம். அவளது ஹஃப இன்னவை தஃபீஃப் செய்தால் அப்போ இல்கா செய்வது நல்லது. இன்னல் மக்சூரத்து அப்போ என்ன, அந்த கச செய்யப்பட்ட இன்னவை இன்னு அப்படின்னு லேசாக்கினால், அப்போ இன்னும் நான் தஃபீஃப் செய்தால் இன் செய்துன் இல்லை முன்தளிக்குன்
அப்போ என்ன பண்ணணும், அமல் செய்யாமல் இருக்கிறது நல்லது. இன்னன்னு படித்தா ஜைதன்னு படிக்கணும். இன்னன்னு படிக்கிறதுனால அப்போ இன்னவை இன் அப்படின்னு மாற்றினதுனால அப்போ இது முப்ததா ஹபரா மாறிடுது. உதாரணமாக இன்குல்லுல் லம்மா ஜமீலதேனா முகலரூன். அப்போ இந்த இன்னு வந்து இன்னவை தௌஃபீப் செஞ்சு இன்னு அப்படின்னு என்ன பண்ணியிருக்கு, மாறி இருக்கு. அப்போ குல்லுங்கிறது இன்னோட இஸ்மா வராது, அது முப்ததாவாக மாறும். பக்கத்துக்குரிய செவலை ஓதப்படுகிறது, குறிய ஓதப்படுகிறது, நிச்சயமாக ஓதப்படுகிறது. தஸ்தீதி சத்தை கொண்டு, லமா என்பதற்கு சத்தை கொண்டு லம்மா என்று ஓதப்படுகிறது. பிமானா இல்லா, இல்லாவுடைய அர்த்தத்தில். யக்கூனு எனவே இன்னாகும் நாஃபியத்தன், நாஃபியாவாக ஆகும். அதாவது என்ன, இன்னும் வந்து இன்னிலிருந்து மாறப்பட்டதல்ல, இல்லைங்கிற அர்த்தம் தரக்கூடிய இன்னாக மாறிவிடும். லமாங்கிறத சத்து செஞ்சோம்னா லம்மா. இந்த ஆயத்தில் பிமானா இல்லா, இல்லாவுடைய அர்த்தத்தில். ஃபயக்கூனு இன் என இன்னாகிவிடும் நாஃபியத்தன், இல்லைங்கிற அர்த்தத்தை தரக்கூடிய இன்னாக அது மாறிவிடும். உதாரணமாக இன் குல்லு லம்மா யூ வஃபி என்னகும், குறிய ஓதப்படுகிறது இஹ்மால், இஹ்மாலை கொண்டும் தஃபீஃப் கொண்டும் ஓதப்படுகிறது. தஃபீஃப் செஞ்சோம்னா இன்னிலேருந்து வந்ததுன்னு அர்த்தம். இஹ்மால் செஞ்சோம்னா இல்லைன்னு அர்த்தம் தரக்கூடிய அர்த்தம். அப்போ இல்லைன்னு எப்படி அர்த்தம் தரும், இன் இல்லை, குல்லு எல்லோரும், லம்மா தவிர, இல்லா யூ வஃபி என்னகும் அவர்களுக்கு அவர்கள் கூலியை கொடுத்தே தவிர எல்லோரும் இல்லை, அப்படி இல்லைங்கிற அர்த்தத்தை வச்சு ஓதுனா. அப்போ இதுக்கு வேறு மாதிரி சொல்லணும்னா, இந்த இன்னு இருக்குல்ல, இதுக்கு இன் ஜெய்துன் இல்லா காய்மன். சரி, அதை நான் வேறு எதாவது எடுத்து சொல்கிறேன்.